யூதர்களுடைய மொத்த பாப்புலேஷன் 90 லட்சம் அந்த நாட்டில் வாழக்கூடியவர்கள். எங்க பார்த்தாலும் யூத லாபி இருக்கிறது, யூத சியோனிசம் இருக்கிறது. இது உலகத்திற்கு பெரிய அச்சுறுத்தல். அமெரிக்காவினுடைய பெரும்பாலான தொழில் முதலீட்டாளர்கள், அமெரிக்காவினுடைய நாசாவின் சயின்டிஸ்டுகள், அமெரிக்காவை தாண்டி ஈரோப்பிலும் பல தொழிலதிபர்கள் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படின்னா யூதர்களை பார்த்தாலே அவருக்கு பிடிக்காது. இப்ப யூதர்களை ஏன் ஹிட்லர் வெறுத்தார்? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இங்கிலாந்துக்கு இருந்தார்கள், டென்மார்க்கில் இருந்தார்கள், போலந்தில் இருந்தார்கள், ஹோபன் கேக்கன், இப்படி நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் போன இடத்தில் வம்பென்று இங்கு வந்து பார்த்தாலும் இங்கு அவர்களுக்கு கிறிஸ்தவர்களால் அதிகம் வெறுக்கப்படக்கூடிய ஒரு சமூகமாக மாறி போனார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு, ஹோலோகாஸ்டுகளால் பாதிக்கப்பட்டு, கிறிஸ்தவர்களால் அலைக்கழிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறீர்களே, அரபுகளாகிய நாங்கள் உங்களை வாருங்கள் என்று சொன்னவுடன் இவர்கள் சூழ்ச்சியாளர்கள் அல்லவா, மெதுவாக 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 உலகிலிருந்து நிறைய பேர் அந்த ஊரில் குடியேறி பின்பு சொன்னார்கள், இது எங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் சமூக திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். சார் வணக்கம். யூதர்கள் அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்கும் தெரிஞ்சது என்னன்னா, பரவலாக தெரிஞ்சது என்னன்னா, ஹிட்லர் ஏன் யூதர்களை கொன்றார், கிட்ட 60 லட்சம் பேரை கொன்றார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும். முதல்ல யூதர்கள் அப்படிங்கிறவங்க யாரு, அதுலேருந்து நான் அதில் போலான்னு நினைக்கிறேன். அற்புதமான கேள்வி. பொதுவாக வலைத்தளங்களில் அதிகம் தேடப்படுகிற விவகாரம் யூதர்கள் யார், இவர்களுடைய பாரம்பரியம் என்ன, இவர்கள் ஏன் இவ்வளவு அறிவாளிகளாக இருக்கிறார், இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். யூதர்களுடைய மொத்த பாப்புலேஷன் 90 லட்சம். எங்க அந்த நாட்டில் வாழக்கூடியவர்கள். அமெரிக்காவில் ஒரு கோடி, மற்ற நாடுகளில் ஆக ஒட்டு மொத்தமே அவர்கள் 1.5 கோடி 2 கோடிக்குள் தான் உலகம் மக்கள்லே இருக்கிறாங்க. ஆனால் அதிகமாக பேசப்படக்கூடிய பொருள் யூதம், சியோனிசம், சினாகி, இதுதான் பேசப்படுது. எங்கே பார்த்தாலும் யூத லாபி இருக்கிறது, யூத சியோனிசம் இருக்கிறது, இப்படித்தான் பேசப்படுது. இது உலகத்திற்கு பெரிய அச்சுறுத்தல். நீங்கள் கேட்ட கேள்வி இந்த காலகட்டத்திற்கு மக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு கேள்வி. யூதர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பிறப்பால் நாங்கள் உயர்ந்தவர்கள். இவர்களுடைய ஆரம்பம் எங்கே என்றால் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களுடைய வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் யார்? நாம் இவர்களை பற்றி ஆதாரம் எடுக்கணும்னா பிப்ளிக்கல் நாம்ஸில் தான் எடுக்க முடியும், அதாவது பைபிளுடைய சோர்ஸில் தான் எடுக்க முடியும். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம், எண்ணாகமம், உபாகமம், டியூட்ரோனமி, ஸ்லாம், சங்கீதம், இப்படி ஏராளமான அத்தியாயங்கள் யூதர்களுக்கே இறக்கப்பட்டிருக்கிறது. யூதர்களை கடவுளுடைய சமூகம் என்றும் இந்த ஓல்ட் டெஸ்ட்மென்ட், பழைய ஏற்பாடு தன் கருத்தில் வலிமையாக பதிவு செய்கின்றது. பழைய ஏற்பாட்டில் பழைய கருத்துக்கள் யூதர்கள் ஆண்டவருடைய சாதி என்றும், ஆண்டவர் தனக்காக தேர்ந்தெடுத்த மக்கள் யூதர்களே என்றும், அவர்களை ஒருபோதும் அழிவுக்கும், அவர்களை ஒருபோதும் யாரால் அவமானப்படுத்துவதற்கும் பிதா அனுமதிக்கப் போவதில்லை என யூத வேதமாகிய பழைய ஏற்பாடாக இன்று நம்முடைய கிறிஸ்தவ சகோதரர்கள் பின்பற்றுகிற அந்த வேதாகமத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. இதுதான் யூதர்கள் உற்பத்தி. இது பேரு தோரா என்று சொல்லப்படுகிறது, தௌராத் என்றும் சொல்வார்கள். இப்பொழுது இந்த யூத வேதத்தினுடைய மூலக்கூறு அவர்களுடைய ஆதி பிதா ஆபிரகாம். ஆபிரகாமை பற்றி ஒரு செமெட்ரிக் ரிலீஜனாக 3 மத நம்பிக்கைகள் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு முதல் மனைவி சாராள், 2வது மனைவி ஆகார். அந்த ஆகார் எகிப்தில் உள்ள ஒரு பணிப்பெண். சாராள் என்பது யூத சமூகத்தை சார்ந்தவர், அதாவது அந்த காலத்தில் யூதர்களாகனால் ஆபிரகாமுடைய சமூகத்தை சார்ந்தவர். அவர்களுக்கு குழந்தை இல்லை. உடனே சாராள் சொன்னார், இதெல்லாம் பைபிள் வசனம் தான், நான் சொல்லல, உங்களுடைய குழந்தை விருத்திக்காக, சந்ததி விருத்திக்காக நீங்கள் இந்த அடிமை பெண்ணை மனம் செய்து கொள்ளுங்கள். இதெல்லாம் 4000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவம். அவர் ஆகாரை முடிக்கின்றார். ஆகாருக்கு பிறந்த குழந்தை இஸ்மவேலர், அதாவது இஸ்மாயில் என்று முஸ்லிம்கள் அவர் அழைக்கிறார்கள். கடைசியில் அவர்கள் கொண்டு விடப்பட்டிருக்கிறார்கள் வனாந்திரத்தில். இதெல்லாம் பைபிள் ஒரு பெரிய கதையாக சொல்கிறது. இப்போது யூத குலத்தில் 12 பேர் பிறக்கிறார்கள். அதற்கு பிறகு யார்? சாராளுக்கு பிள்ளை பிறக்கிறது. சாராளுக்கு
தனது கணவனுக்கு 2ஆம் மனம் முடித்த பிறகு சாராளுக்கு பிள்ளை பிறக்கிறது. சாராளுடைய பிள்ளையுடைய வாரிசுகள் தான் 12 கோத்திரத்தில் தான் இந்த யூதர்களாக இன்னைக்கு இருக்கிறார்களே இவர்கள் அனைவரும் வந்தார்கள் என்றும், ஆபிரஹாமுடைய 2வது மனைவியில் அதாவது ஆகாருடைய வழித்தொண்டர்கள் தான் அரபு முஸ்லிம்கள் என்றும் சொல்லப்படுகிறது. குறிப்பா இந்த யூதர்களை பத்தி பேசும்போது உலகையே கட்டி ஆள்றவங்க இந்த யூதர்கள் தான் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. சில நபர்கள் தான் இருக்கிறாங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையானது? அதுல உண்மைகள் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவினுடைய பெரும்பாலான தொழில் முதலீட்டாளர்கள், அமெரிக்காவினுடைய நாசாவின் சயின்டிஸ்டுகள், அமெரிக்காவை தாண்டி யூரோப்பிலும் பல தொழிலதிபர்கள் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படின்னால் மிக ஒரு கன்னிங்கான ஒரு சமூகம், ஒரு மிகப்பெரிய கன்னிங்கான ஒரு சமூகம். அவர்கள் எல்லா துறைகளிலும் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய தொழில் முதலீடுகள், அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம், அதே போன்று இங்கிலாந்திலும் பெரும் துறைகள் எல்லா நாடுகளிலும் இருக்கிறார்கள். அது உண்மைதான். இந்தியாவிலே இருக்கக்கூடிய மார்வாடிகள் ஒரு சமூகம் இருக்கிறார்கள். அவர்களுடைய தொழில் என்ன? வட்டி. அவர்கள் வட்டி. அதே போன்று இவர்களும் வட்டி தொழிலை செய்யக்கூடியவர்கள். புரியுதா உங்களுக்கு? இப்போது நீங்கள் கேட்ட ஹிட்லருடைய வரலாற்றுக்கும் யூதர்களுக்கும் என்ன தொடர்பு என்று நாம் பார்க்க வேண்டும். அப்படித்தான். இப்ப யூதர்களை ஏன் ஹிட்லர் வெறுத்தார் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழும். அப்படித்தான் நினைக்கிறேன். ஹிட்லர் என்றால் யார்? ஜெர்மனியிலே பிறந்தவர். அவருடைய இனம் என்ன? ஆரிய இனம். உலகத்திலே மிகப்பெரிய இனம் ஆரிய இனம் அப்படின்னு தான் அவர் சொல்லிட்டு இருக்கார். அவங்களுக்கு 3 கோட்பாடு தான் உண்டு. ஒன்று ஜெர்மானியம், நாஜிக்கள், ஆரிய இனம். இந்த 3 கோட்பாடு தான் இவர்கள்ட்ட உண்டு. அப்ப அவர்கள் ஏன் இவர்களை வெறுக்கிறார்கள் என்று கேட்டால், யூதர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பைபிளின் அடிப்படையிலே எகிப்திலிருந்து விரட்டப்பட்ட ஒரு சமூகமாகவும், இன்றைக்கு பலஸ்தீனத்தில் ஆண்டு கொண்டிருக்கிறாங்களே இந்த கானா தேசம் இட்ஸ் அ பிராமிஸ்ட் லேண்ட், கடவுள் எங்களுக்கு வாக்களித்து கொடுத்தார் என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். இப்போது என்ன நடக்கிறது என்றால், கடவுளால் வாக்களிக்கப்பட்ட பிப்லிக்கல் அத்தியாயத்தில் இப்பொழுது இருக்கிற பலஸ்தீனம் மட்டுமல்ல, ஏனைய சிரியா, ஜோர்டான், எகிப்து அப்படியே போயிட்டு இருக்கும், துருக்கி, எல்லா நாடுகளுமே எங்களுக்கு தான். அதைத்தான் அவங்க நாட்டுடைய கடும் போக்குவாதியான பெசலேல் ஸ்மோட்ரிச் போன்றவர்களும் பென்கேவிர் போன்றவர்களும் திருப்பி திருப்பி சொல்றாங்க. நம்முடைய இலக்கு என்னது? அரபு நாடுகளை பிடிப்பது, அகண்ட பாரதம் என்று நம்ம சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி அவர்களுக்கு அகண்ட யூதர்கள். அந்த அகண்ட பாரதம் என்பதை போன்ற அகண்ட யூதர்கள் என்ன? இப்ப பாகிஸ்தான் நமக்கு இருக்கா இல்லையா? நமக்கு தெரியும், கண் முன்னாடி நமக்கு தெரியும். பாகிஸ்தான் நம்ம நாடு, நமக்கு தெரியுது. பங்களாதேஷ் நம்ம நாடு, நமக்கு தெரியுது. ஆப்கான் கூட சில நூற்றாண்டுகள் அது தெரியுது. ஆனால் 4000 வருஷத்துக்கு முன்பே காட் பிராமிஸ்ட் லேண்ட், இதெல்லாம் எங்க நாடு தான். சவுதி அரேபியா எங்க லேண்டு அவன் சொல்றான், சிரியா எங்க லேண்டு, எகிப்து எங்க லேண்டு. அதை பிடிப்பது அவர்களுக்கு குறிக்கோள். சரி, இப்ப இந்த நாட்டில் அவர்கள் பிராமிஸ்ட் லேண்டா வாழ்ந்ததாக உண்மையிலே சொல்லப்பட்டிருக்கு. அதுல தப்பு இல்லை. ஏனென்று சொன்னால், நபிகள் நாயகமுடைய காலத்தில் இவர்கள் மதீனாவில் வாழ்ந்தார்கள் என்று சொல்வது. நபிகள் நாயகத்துடைய வரலாறை பார்க்கின்ற போது இவர்கள் மதீனாவில் வாழ்ந்தார்கள். கிறிஸ்தவத்தினுடைய வரலாறு என்ன சொல்லுது? இவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய 3ஆம் நாள் உயிர் தெழுந்த எடுத்த இடம் எங்க இருக்கு? ஜெருசலேத்துல தான் இருக்கு. புரியுதா? அதே மாதிரி நபிகள் நாயகம் தன் இறைவனை சந்திப்பதற்கு மேராஜ் என்கின்ற வான் யாத்திரை செய்வதாக இஸ்லாமியர்கள் நம்புகிறார்கள். அதற்கு பேர் அவர்கள் சொல்லுகிறார்கள் பைத் அல் முகத்தஸ் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் அது யூத சியானிச ஆலயம், அது சாலமோன் மன்னனால் கட்டப்பட்டதாக இன்னைக்கு ஜெருசலேத்துல நடந்துகிட்டு இருக்குல்ல. இன்னைக்கு அந்த பள்ளிவாசல் மாதிரி ஒரு டூம்பு இருக்குல்ல. அப்படி என்றால் இந்த இடத்தில் எல்லோருமே வாழ்ந்திருக்கிறார்கள். யூதர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள், முஸ்லிம் நம்பிக்கையாளர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். இது உண்மை, இதில் மாற்றம் இல்லை. ஆனால் காலப்போக்கில் யூதர்கள் உலகம் முழுவதும் சிதறி போய்விட்டார்கள் அந்த இடத்தை விட்டு. இது நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? 2000 வருஷம் ஆச்சு. இப்ப இவர்கள் பிரிந்து போயிட்டார்கள் இல்லையா? அப்படி பிரிந்து போனதான் ஜெர்மன்ல போய் குடியேறி இருக்காங்க, யூரோப்ல பிரிஞ்சு போயிருக்கிறாங்க, எல்லா நாடுகளிலும் போயிருக்கிறாங்க. இப்ப ஹிட்லர் ஏன் இவர்களை காலி செய்கிறார் என்றால், 2ஆம் உலகப் போரில் ஹிட்லருக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறது. ஹிட்லர் 1917ஆம் ஆண்டிலே இந்த நாஜி மூமெண்ட்ல அவர் வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்று 1930 காலத்துகளுக்கு பிறகு இந்த நாஜி மூமெண்ட்டினுடைய தலைமை பொறுப்பில் ஹிட்லர் வருகிறார். ஹிட்லரை பொறுத்தவரை என்னன்னா,
ஆனால் அதற்கான வரலாற்றை படிக்கின்ற போது எந்த விதமான ஆதாரமான கருத்துக்களும் இல்லை. ஹிட்லர் யூதர்களை 60 லட்சம் பேரை கொலை செய்ததாக சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. இன்னைக்கே 90 லட்சம் தானே சொல்றோம். ஆமா, ஆனா 60 லட்சம் பேரை கொலை செய்ததுக்காக சொல்லக்கூடியதும் இப்ப நீங்க கில்லெட்னு ஒரு சேவிங் மிஷின் வரும். அந்த மிஷினை உருவாக்குனது ஜெர்மன்ல உள்ளது. அதுக்கு பேர் தான் கில்லெட். அதுல தலையை வச்சு கொத்தி கொத்தி சாகடித்தார் என்று சொல்லுது. ஆனா நான் படித்த அளவுக்கு ஒரு 6 லட்சம் பேரை கொண்டிருப்பாங்க. ஒரு 6 லட்சத்திலிருந்து ஒரு 7-8 லட்சம் பேரை கொண்டிருப்பாங்க. அந்த கொடூரமான செய்திக்கு யூத மக்களை கொலை செய்வதற்கு எந்த காரணமும் இல்லை என்றுதான் சொல்லப்படுது. ஆனால் ஒரு காரணம் அவனுக்குள்ளே இருந்திருக்கலாம். ஏனென்றால் அவன் 1917-18 இருந்தே இந்த நாஜி மூமெண்ட்ல வரும்போது நீங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அங்கிருந்து பரவி விலகி இவர்கள் அதிக டாமினேஷனை இங்க வந்துட்டாங்க. எங்க ஐரோப்பா நாடுகள்ல வந்துட்டாங்க. ஜெர்மன் அங்க உள்ள நாடு தானே, யூரோப் அங்க உள்ள நாடு தானே. இவனுக்கு சின்ன வயசுலே உளவியல் ரீதியாக ஏதோ ஒன்று யூதர்களிடத்திலே பாதிப்பு வந்திருக்கிறது. அதனால யூதர்களை பார்த்தாலே அவருக்கு பிடிக்காது. தனிப்பட்ட முறையில் இன்ன காரணம் இருந்ததுங்கிறெல்லாம் இல்லை. ஆனா அவன் மனசு சொல்லுது இவர்கள் மோசமானவர்கள். வரலாற்றுல வேற எந்த சாட்சியும் இல்லை. ஆனா தான் உயர்ந்த ஜாதின்னு நினைக்கிறான். தன்னது இனம் ஆரிய இனம் உயர்ந்த இனம்ங்கிறான். நாஜிக்கள் தான் உலகத்திலே டாப் மோஸ்ட் ஒரு சித்தாலேஜே வச்சிருக்கான். ஆனால் யூதர்களை ஏன் கொன்னான் தெரியாது. யூதர்களை ஏன்பா கொன்னா தெரியாது. இத்தனைக்கும் அவன் ஒரு சைவம் சாப்பிட்றாள். அவன் ஒரு கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவன். அவர் ஓவியத்துல ஆர்வம் கொண்டவர். ஓவியத்துல ஆர்வம் கொண்டவர். ஆமா, அந்த மாதிரி ஆளு. ஆனா அவன் எதுக்கு செஞ்சான்? அந்த வெறுப்பு ஏன் வந்துச்சு? சில காரணங்கள் நமக்கு தெரியுது. அந்த வரலாற்றை சொல்றேன். அவன் என்ன நினைச்சான்னா ஒரு இனவெறி சித்தாந்தம் ஒன்று. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இரண்டாவது சித்தாந்தம், முதல் உலகப் போர்ல ஜெர்மனியுடைய தோல்வி மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு யார் காரணம்? யூதர்கள் தான் காரணம் அப்படின்ட்டு யார் நம்புறா? ஹிட்லர் நம்புறான். மூன்றாவது காரணம் இந்த செமட்டிசம். அதாவது செமட்டிசம் என்பதுதான் இவர்களுடைய யூத மதம். ஹிட்லருடைய கொள்கைகள் யூதர்களை ஜெர்மனிக்கும் ஐரோப்பிய நாகரிகத்திற்கும் எதிரியாக சித்தரித்தது. இதன் காரணமாகவும் அவர்கள் இனத்தை விடக்கூடாது. நான் சொன்ன காரணம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டே வருதா? ஜெர்மனியுடைய தோல்வி, இந்த யூதர்கள் செமட்டிசம் ஜெர்மனிக்கும் ஐரோப்பிய நாகரிகத்திற்கும் ஒரு எதிர்ப்பான கொள்கையை நினைக்கிறார். அடுத்து என்ன நினைக்கிறான்டா, இவர்கள் இனத்தை அழிக்காவிட்டால் நமக்கு பெரும் பொருளாக ஆகிவிடுவார்கள் என ஹிட்லருக்கு சின்ன வயசுலே அவனுக்கு ஒரு எண்ணம் உருவாயிட்டு. அது மட்டும் இல்லாம ரோமானியர்களுடைய பல தெய்வ கொள்கைகளுக்கு எதிராக யாரு? இவர்களுடைய ஒரு கடவுள் கொள்கை இருக்கிறது. யார் கொள்கை? யூதர்களுக்கு. அவர்கள் என்ன சொன்னாலும் இதன் பக்கத்தில் வரமாட்டார்கள் என்கின்ற வெறுப்பும் அவனுக்கு மத்தியிலே வந்தது. இதை தாண்டி முதல் உலகப் போரில் ஏற்பட்ட தோல்விக்கு பிறகு 1920ஆம் ஆண்டுகளில் ஜெர்மனியில மக்கள் நாஜிக்களை நோக்கி வருகிறார்கள். நாஜி என்பது ஒரு அமைப்பு. இந்த அமைப்பினுடைய மிக முக்கியமாக இருந்தது என்னென்று சொன்னால் இதற்கு சில கோட்பாடு உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரியர்கள் என்னன்னா மிக உயர்ந்தவர்கள். ஹிட்லர் என்ன சொல்றாருன்னா 1921ஆம் ஆண்டு அவர் முதல்ல நாஜி கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்கிறார். எப்போ? 1921 ஹிட்லர் நாஜி கட்சிகளின் தலைவராக வருகிறார். 1932ஆம் ஆண்டு ஜனவரியில் நடந்த ஒரு தேர்தல்ல நாஜிக்கள் ஆட்சி அமைப்பதற்கு அழைக்கப்படுகிறாங்க. நல்லா கவனிச்சிடுங்க. அந்த ஆட்சியில அன்னைக்கு இருந்த மிக முக்கியமான 1934 ஹிடன்பர்க் இறந்து போயிடுறார். அவர் தான் ஜெர்மனுடைய தலைவராக இருந்தார். ஹிடன்பர்க் இப்ப கூட அமெரிக்காவில் ஹிண்டன்பர்க் பாத்திருக்கீங்களா? அது ஜெர்மனுடைய கம்பெனி. அந்த ஹிண்டன்பர்க்கு அப்புறம் தற்செயலாக வந்தவர் தான் யார்? இந்த அடால்ஃப் ஹிட்லர். அடால்ஃப் ஹிட்லர் அந்த அமைப்பு என்டிபிசி அவர்களுக்கு நான் சொன்ன மாதிரி மூணே ஒண்ணுதான். என்ன? ஒண்ணு, இனத்திலே உயர்ந்த இனம் ஆரிய இனம். நம்ம தாண்ட டாப். உலகத்திலே கடவுளுக்காக படைக்கப்பட்டது யாரு? நான் தான். ரெண்டாவது, ஜெர்மனுடைய மகத்துவம், அது எல்லாத்துக்கும் மேல இருக்கணும். 2. மூணாவது என்னன்னா அடால்ஃப் ஹிட்லரை எல்லாத்துக்கும் மேல உச்சபட்சமாக கலவரம். 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஹிட்லருடைய தத்துவம் என்னது? உலகத்திலே பெரிய இனம் ஆரிய இனம். இரண்டாவது சித்தாந்தம் என்னது? ஜெர்மனியுடைய மகத்துவம். மூன்றாவது அவனுடைய சித்தாந்தம் என்ன சொன்னா எல்லாத்துக்கும் மேல சப்கோ படா ஃபாரோன்னு ஒருத்தர் தான். உங்களை படிச்சிருப்பீங்க.
ம். கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் தெரியும். ம். அவன் தான் என்ன செஞ்சான், ஆனா ரப்புக்குமுல்ல ஆலா அப்படின்னு சொன்னான். எல்லா கடவுளையும் விட நான் தான் உயர்ந்த கடவுள்னா. ம். அவன்கிட்ட அடிமைகளா வேலை பார்த்தது யாரு? யூதர்கள். எப்படி போகுது பாருங்க. ம். யூதர்கள் அடிமையா இருந்தாங்க. நல்லா போனீங்க சார். யூதர்கள் யார்கிட்ட அடிமையா இருந்தாங்க? அன்றைக்கு இருந்த எகிப்தினர்கள் அடிமையா இருந்தான். யூதர்கள் யார்கிட்ட வேலை பார்த்தான்? ஹிட்லர் சொல்றான் நான் தான் உயர்ந்த ஜாதிங்கிறான். ம். யூதர்கள் அவன்கிட்ட அடிமையா இருந்தான். அதனால யூதரை போட்டு தள்ளுறான். இப்போ பைபிள் என்ன சொல்லுது? ஆண்டவர் தனக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சமூகம் யாரு? ம். யூதர்கள். யூதர்கிட்ட போய் கேட்டா நாங்க தான் உயர்ந்த சார். அரபுலாம் எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க. நம்ம நாட்டுடைய தலித் அரசியல் இருக்கு பாருங்க. ம். நெற்றிலிருந்து வந்தவன், தோல் புதத்திலிருந்து வந்தவன், தொப்புலில் இருந்து வந்தவன், இதைத்தானே வர்ணம் சொல்லுது. இது இந்தியாவுல மட்டும் இல்ல சார், உலகத்துல எல்லா ஊர்லயும் இருக்கு சார். எல்லா ஊர்லயும் இருக்கக்கூடிய இந்த நாதம். சரி, இப்ப நம்ம யூத கதைக்கு வந்துரும். இப்போ இந்த மாதிரி ஒரு வெறுப்புக்கு அவன் சில காரணங்களை வச்சான். இவன் நம்ம தனி ராஜ்யம் உருவாவதற்கு இடையூறாக இருப்பான். முதலாம் உலகப் போரில் நாம் தோல்விக்கு இவன் தான் காரணம். இவனுடைய ஒரு கடவுள் கொள்கையும் இவனுடைய சூட்சமும் நமக்கு என்னைக்கும் எதிர்தான். அப்போதான் அவன் ஆரம்பிச்சதான் என்னது? ஹோலகாஸ்ட். ஹோலகாஸ்ட்னா என்ன தெரியுமா? அந்த வார்த்தைக்கு பயங்கரமான படுகொலைகள் நடந்தது பாருங்க. நீங்க சொன்னீங்களே 60 லட்சம் பேர். திஸ் இஸ் சோ கால்ட் ஹோலகாஸ்ட். இந்த ஹோலகாஸ்ட்ல இப்போ ஒருத்தனை பிடிச்சி 1960 ஹிட்லருக்கு நெருக்கமான ஒருத்தவனை, அவன் பேர் ஐமன். ஹிட்லர் இப்ப தூக்குல போட்டான். மொசாத் பிடிச்சது எப்போ? 1960. இவன் செய்தது 30, 34, 40 உள்ள காலகட்டங்கள்ல. இப்ப அவனை எங்க இருந்து பிடிச்சான் தெரியுமா? அர்ஜென்டினால போய் பிடிச்சான். கார் வேலைகள் செய்யும் போது. அந்த அளவுக்கு யாரு? மொசாத் வல்லமையான விஷயம் நம்ம இங்க பேசியிருக்கோமோ என்னமோ எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஐமனையே பிடிச்சாங்க. இப்ப இந்த ஹோலோகாஸ்ட்ல என்ன தெரியுமா? ஒரு பெரிய அநியாயம் சார். பிஞ்சு குழந்தைகளை கூட விடல யூத மக்கள். ஒரு பிஞ்சு குழந்தை கூட விடல. அவ்வளவு பெரிய பாவம். இப்படி எல்லாமே சாகடிக்கிறதா? யாரோ செய்த தவறுக்கு யூத மக்கள் அவ்வளவு பெரிய ஒரு ரூமுக்குள்ள அடைச்சி வச்சு பாவி கெமிக்கல் வெப்பன்ஸை யூத மக்களின் மீது பாய்ச்சி குத்து குத்தா கொலை செஞ்சாங்க. அதுக்கு எந்த காரணமும் இல்லை. பல இடங்களில் சுட்டு தள்ளப்பட்டார்கள். பல இடங்கள்ல கெமிக்கல் வெப்பன்ஸின் மூலம் மூச்சு திணறி இறந்தார்கள். பல இடங்கள்ல அவர்கள் தலைகள் கில்லட்டு மிஷின்களின் மூலமாக ஆடு மாடுகளை விடவும் கேவலமாக வெட்டப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஹோலோகாஸ்டுக்கு அவர்கள் மாறின் விளைவாக காலப்போக்கில் அவர்கள் உலகம் முழுவதும் விரைவு ஓடினார்கள். அதன் விளைவாகத்தான் ஜெர்மனியிலிருந்து இடம்பெயர்ந்து இங்கிலாந்துக்கு வந்தாங்க. இங்கிலாந்துலலாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் என்று. ஆனால் அங்கேயும் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஜெர்மனியில் இருக்கக்கூடியவர்கள் மத நம்பிக்கை இல்லாதவர்கள், அவர்கள் நாஜிக்கள், அவர்கள் ஆரியனம், அவர்கள் ஹிட்லரை உச்சபட்சமாக நடத்துவார்கள். அதனால யூதர்களின் மீது அவர்களுக்கு வெறுப்பு வந்ததுனால ஹோலோகாஸ்ட் மூலம் கொலை செய்தார்கள். சரி, யூரோப்பியர்கள்ட்ட வருவோம். டென்மார்க்குக்கு வந்தாங்க. போலந்தில் அதிகம், இன்று கூட போலந்தில் அதிகமான யூதர்கள் இருக்கிறார்கள். ரஷ்யாவில் ஏராளமான யூதர்கள் இருக்கிறார்கள். இங்கிலாந்தில் ஏராளமான யூதர் இருக்கிறார்கள். அங்கே கொஞ்சம் அமைதியாக வாழலாம் அப்படின்னு வாழ்ந்தா அங்குள்ள கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க பாருங்களேன், இவர்களை கொல்லவில்லை, அவர்கள் கொல்லலாம் செய்யவில்லை. ஆனால் இவர்கள் வெறுக்கப்பட்டார்கள், விரட்டி அடிக்கப்பட்டார்கள். கடைசியில் அவர்கள் கொத்தும் உயிராக, கொலை உயிராக தப்பி உலகத்தின் பல பகுதிகளுக்கு சென்றார்கள். அந்த பல பகுதிகளுக்கு சென்று அமெரிக்காவில் இருந்தார்கள். இந்தியாவில் கொச்சிக்கு வந்தாங்க. இந்தியாவில் கொச்சிக்கில் இருந்தாங்க. இப்பவும் இருந்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், 1-2 அது தெரியல. அப்படி இருக்கும்போது ஐரோப்பாவில் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என ரஷ்யாவுக்கு வந்தார்கள். அதே மாதிரி இங்கே வந்துட்டாங்க. எங்கள் இங்கிலாந்துக்கு இருந்தார்கள், டென்மார்க்கில் இருந்தார்கள், போலந்தில் இருந்தார்கள், ஹோபன் கேக்கன், இப்படி நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் போன இடத்தில் வம்பென்று இங்கு வந்து பார்த்தாலும் இங்கு அவர்களுக்கு கிறிஸ்தவர்களால் அதிகம் வெறுக்கப்படக்கூடிய ஒரு சமூகமாக மாறி போனார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், நாம் படித்த அளவில் இவர்களின் பிரதான தொழில் வட்டி தொழிலாக இருக்கிறது. வட்டி தொழில் செய்வர்களிடத்தில் இரக்கம் இருக்காது. ஆகவே இவர்கள் அங்குள்ள கிறிஸ்தவர்களை வதைத்தார்கள் வட்டியின் மூலம். அதனால அவர்கள் வெறுத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் யூரோப்பிய கிறிஸ்தவர்கள் வாழும் பகுதிகளில் இவர்களுக்கு இன்றைக்கு நாம எப்படி அருந்ததி தலித்துகள் எல்லாம் தனியாக வச்சிருக்கிறோமோ, காலனின்னு ஒரு மோசமான நிலையில் அந்த மக்களை வாச்சிருக்கிறோமோ, புது ஆண்டவரை கும்பிடக்கூடிய சப்பரம் எல்லா வீதிகளுக்கும் செல்லும், அவன் வீட்டுக்கு மட்டும் அவன் தெருவுக்கு போகாது. இந்த மாதிரி பாவத்தை செய்கிறோமோ, பொது சுடுகாடுகள்லையோ தலைமுடி வெட்டுறதுக்கு அவர்களுக்கு அனுமதி இல்லையோ, அதே போன்று இரட்டை கோலையில் குடிக்க வேண்டுமோ, இதே மாதிரி அவர்கள் தனியாக வைக்கப்பட்டார். எங்க? யூரோப்பாவில் தனியாக வைக்கப்பட்டு அங்கிருந்து அவர்கள் நடக்கின்ற போது
அதிக வெறுப்பு அவர்களின் மீது அதாவது அவர் மீது குமிழப்பட்டதற்கு காரணம் அவர்கள் இயேசுவை கொலை செய்தார்கள். அந்த மக்களுக்கு அடிப்படை காரணம் இயேசுடைய அம்மா மேரி அவர்களை ஒரு வேர்ஜினிட்டி இல்லாத, ஒரு கன்னித்தன்மை இல்லாத, ஒழுக்கமில்லாத பெண்ணாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பார்த்தார்கள். நம்முடைய தாய், நாம் வணங்குகிறோம் மேரி மாதாவை, இந்த தாயை பார்த்து இவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒழுக்கம் கெட்டவனா சொல்றியா அப்படின்னு காத்தலிக்ஸ் நிறைய பேர், ஏன்னா போலந்துலலாம் அவன் நிறைய பேர், யூரோப் யூனியன்ல ஏகப்பட்ட கத்தோலிக்ஸ் இருக்கிறாங்க, வெறுக்கப்பட்டார்கள். கடைசியில அங்கேயும் அவர்களுக்கு நிம்மதி இல்லை, அலைகழிக்கப்பட்டார்கள். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்க போன நாடுகளுக்கு பின்னால் சென்றார்கள். அது விவகாரம். இப்படிப்பட்ட நாளில்தான் 1917ஆம் ஆண்டு ஒட்டாமன் எம்பையர் கீழே விழுது. உடனே ட்ரூமன் அமெரிக்காவை ஆளுகிறார். இங்க இருக்கிற 2 பேரும் சேர்ந்து இவனுல இனி இங்க வச்சா நமக்கு ஒப்பேறாது. யார? இவர்களை. சியோனிச தத்துவம் சுவிட்சர்லாந்துல 1895ல ஹெஸ்டர் ரூல்ஸ்ங்கிற ஒரு தலைமையில ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் சொல்றார்கள், அலைக்கழிக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கமே, நமக்குண்டு ஒரு தாய் தேசம் வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது தான் பல தேசங்கள் அவர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அதில் அர்ஜென்டினா பக்கத்துலேயும் ஒரு இடத்த பார்க்குறாங்க. இல்லை, நிறைய பேர் சொன்னாங்க, கடவுள் எங்களுக்குன்னு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடத்த கொடுத்தாரு, அதுதான் இன்றைய பாலஸ்தீனம். அங்கே போகிறாங்க. அங்கே பால்பர் டெக்ளரேஷன் 1940களுக்கு முன்னாடி 1903ல் அவர் யூத கிறிஸ்தவர். அவர் யாரு? அவர் சியோனிச கிறிஸ்தவர். அவரும் அமெரிக்காவும் சேர்ந்துதான் இவர்களுக்கென்று ஒரு தேசத்தை உருவாக்கியது. அந்த நேரத்தில் இவங்க போகும்போது அந்த பாவப்பட்ட அரபு மக்கள் வறுமையிலே வாழ்ந்தவர்கள். 1937களுக்கு பிறகுதான் அரபு நாடுகளிலே பெரும்பான்மையாக பெட்ரோல் வயல்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஜோர்டானில் இருக்கிறது, எகிப்தில் இருக்கிறது என்றெல்லாம் அது அப்போதுதான் கண்டுபிடிக்கப்பட்டது. சிரியாவில் இருக்கிறது. அந்த நாட்டுக்கு முன்பு இந்த பாலஸ்தீனத்திலெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால அந்த மக்கள் எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு, ஹோலோகாஸ்டுகளால் பாதிக்கப்பட்டு, கிறிஸ்தவர்களால் அலைக்கழிக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறீர்களே, அரபுகளாகிய நாங்கள் உங்களை வரவேற்கிறோம், வாருங்கள் என்று சொன்னவுடன் இவர்கள் சூழ்ச்சியாளர்கள் அல்லவா, மெதுவாக 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 உலகிலிருந்து நிறைய பேர் அந்த ஊரில் குடியேறி பின்பு சொன்னார்கள், இது எங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட. இதெல்லாம் வரலாறு, இது புனையப்பட்டதில்லை, இது வரலாறு, எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு. இது 10,000 வருஷத்துக்கு முன்னே நடக்கல, 50-70 வருஷத்துக்கு முன்னே நடந்துச்சு. இது எங்களுடைய நாடு, எங்களுடைய இது அப்படின்னு சொன்ன உடனே அந்த மக்கள் திணறித்தான் போனார்கள். பலஸ்தீனத்தில் மக்கள் கடைசியில் 1940 அமெரிக்காவும் இவர்களும் பண்ணி 1947ல் ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்குறார்கள். இது எங்கள் நாடு. இதில் இதைத்தான் நக்பா என்று அந்த மக்கள் அழைக்கிறார்கள். நக்பா என்றால் அரபுகளின் பேரழிவு. என்ன பேரழிவு என்றால், யூதர்கள் எங்கிருந்தோ யாராலோ அநியாயம் செய்யப்பட்டு, யாராலோ விரட்டப்பட்டு பலஸ்தீனத்தில் குடியேறி கடைசியில் அந்த மன்னன் மக்கள் 7.5 லட்சம் பேர் அகதிகளாக அந்த மண்ணிலிருந்தே வெளியேற்றப்பட்டார்கள். ஏராளமான அரபுகள், பலஸ்தீன அரபுகள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு பிறகுதான் இன்றைக்கு நடக்கிற போரின் காரணம் அதுதான். இவர்களை கொண்டு வைத்தது அமெரிக்கா, இவர்களை கொண்டு வைத்தது பிரித்தானியா. இவர்கள் அங்கிருந்து 77 ஆண்டுகளாக 1948 ஆண்டுகளில் இன்றைக்கு வரை அமெரிக்காவினுடைய டானாக மாறி இன்னைக்கு அந்த ராஜ்யம் முழுவதுமாக உருவாகி இருக்கிறது அல்லவா. இது செட்டிலர்ஸ் ஏரியா என்று சொல்கிறோமே, செட்டிலர்ஸ் என்பது இதுதான். ஆகவேதான் அவர்கள் இந்த பூமி எங்களது, முஸ்லீம்கள் உரிமை கொண்டாடுகிற சுலைமானால் கட்டப்பட்ட, அது சாலமோனால் கட்டப்பட்டது, அது ஒரு சினாகி, அதில் இதெல்லாம் உடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி பதட்டம் ஏற்படுத்துவதற்கு இன்னை வரை காரணமாக இருப்பது இந்த ஹோலோகாஸ்ட் நடவடிக்கைகளும். ஜெர்மானியர்களாக இருந்து அவர்கள் அனுப்பப்பட்டு போலந்து நாட்டிலும் ரஷ்யாவிலும் இங்கிலாந்திலும் குடியேறி, அதற்கு பிறகு ஒட்டாமன் எம்பரர் உதுமானிய பேரரசு 1917 வீழ்ச்சிக்கு பின்பு பால்பர் டெக்ளரேஷனாக அவர்கள் அங்கு கொண்டு வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்ட வரலாறு தான் இது. இதனுடைய தாக்கம்தான் இன்றைய போராகவும் இருந்து கொண்டிருக்கிறது. சரிங்க சார், யூதர்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்றத தொடங்கி அவங்க எப்படி இல்லை, ஏன் ஹிட்லர் வெறுத்தது, கிறிஸ்தவர்கள் ஏன் அவர்களை வெறுத்தாங்க, உலகம் முழுவதும் இந்த வெறுப்பு இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொன்னீங்க. மேலும் நம்ம இது குறித்து பாலஸ்தீன் பிரச்சனை இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. இதை பற்றி கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன், இன்னும் மலை போட்டு கண்டிப்பாக அடுத்த தொடரில் பேசுவோம் சார். கருத்துக்கு நேரத்துக்கு மிக நன்றி.